Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த சம்பவம் திருச்செந்தூர் பக்கத்துல மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருக்கு நடந்த இந்த உண்மை சம்பவத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 10 ஏக்கர் அளவுல இடம் ஒண்ணு விற்பனைக்கு வருதுங்க. அந்த இடத்தை வாங்கினதற்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்யம் மற்றும் பயங்கர நிகழ்வுகளை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நண்பர்களே. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளுங்க. நிறைய பேர் எனக்கு கதை அனுப்பி விடுறீங்க, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்கிற மாதிரி இருக்குது. மிகவும் த்ரில்லராக இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையே அதற்கப்புறம் மாறின மாதிரி ஏதாவது உண்மையான சம்பவங்கள் பெருசாக இருந்தால் அதை எனக்கு அனுப்பிவிடுங்க. அந்த கதையை மிகவும் நீங்கள் நேரில் பார்த்ததுபடியே அப்படியே நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் 2017 காலகட்டத்தில் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யார் அனுப்பியிருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த சம்பவத்தால் பாதிப்படைஞ்ச அவனோட நண்பனான மாதேஷ்ங்கிறவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பியிருக்காங்க. இவர் இப்ப கிருஷ்ணகிரியில வசிக்கிறாருங்க. 2017 காலகட்டத்தில் மாதேஷ் மற்றும் சஞ்சய் மற்றும் ஹரி இவங்க 3 பேருமே உற்ற நண்பர்கள். மிகப்பெரிய காலேஜில் ஒன்னா படிச்சிருக்காங்க, ஒரே கிளாஸ்மேட்டு. 3 பேருமே நல்ல வெல் செட்டிலான குடும்பங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தோம்னா சஞ்சய்க்கு தாங்க நடந்திருக்கு. இந்த சஞ்சய்ங்கிறவர் திருச்செந்தூர் தாங்க சொந்த ஊர். அவருடைய அப்பா மிகப்பெரிய பிசினஸ் மேனு, சென்னையில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவருடைய அப்பா பேரு திருநாவுக்கரசு. அவங்க அம்மா அப்பா மற்றும் தங்கையோட சென்னையில் வசிக்கிறாரு. 2012 காலகட்டத்துக்கு போவாங்க. 2012 காலகட்டத்தில் இந்த திருநாவுக்கரசு சென்னையில் மிகப்பெரிய பிசினஸ் மேனாக இருக்காரு இல்லைங்க. இவரோட சொந்த ஊருங்க திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் தாங்க. சிறிய கிராமம் சொல்ல முடியாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 400-500 வீடு இருக்கும். திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற ஒரு மெயின் ரோட்டில் தாங்க அவங்க கிராமம் அமைஞ்சிருக்குது. இவங்க வீடுங்க திருச்செந்தூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் மிகப்பெரிய பங்களாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் அந்த இடம் முழுக்க இவங்களோட தான் மிகப்பெரிய பங்களா வீடு. ஒரு 3 மாடி கட்டடங்க. அது பண்ண வீடு மாதிரி தாங்க அவங்க வச்சுருக்காங்க. வாழைத்தோட்டம், தென்னந்தோட்டம் மற்றும் பனைமர காடுகள் நிறைந்த அந்த ஏரியாவில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் அந்த வீட்டை பார்த்துக்கிறாங்க. இவங்க வாரமானாலோ லீவு கிடைக்கும் போது அந்த கிராமத்துக்கு போய் அங்கே நேரம் செலவிடுறது வழக்கங்க. இப்படி இருக்கும்போது 2012 காலகட்டத்தில் தாங்க இந்த பையன், அதாவது இந்த சஞ்சய்ங்கிறவன் 12ஆம் வகுப்பு முடிக்கிறான். அப்பொழுது பக்கத்துல அவங்க இருந்த இடத்துல இருந்துங்க பக்கத்துல ஒரு 500 மீட்டர் தூரத்துல தாங்க ஒரு இடம் ஒண்ணு விற்பனைக்கு வருதுங்க. இவங்க இடத்துக்கு அடுத்த இடம் தாங்க அந்த இடம். அது ஒரு 10 ஏக்கரா விற்பனைக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வருது. வந்த விலைக்கு கொடுத்துட்டு போலான்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இவரும் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 25 ஏக்கர் இருக்கு, இந்த 10 ஏக்கரையும் சேர்த்தோம்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தோம்னா இன்னும் கட்டின தூரமே அப்படி பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் விலைக்கு வாங்கிடுறாருங்க. வாங்கிட்டு அதுல விவசாயம் பண்றது, அதாவது வாழைத்தோட்டம் போடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்றாருங்க. அங்கு வாழைத்தோட்டத்திலேயோ தென்னை மரத்திலேயோ பனங்காட்டிலேயோ வர்ற வருமானம் அவருக்கு தேவையில்லைங்க. சென்னையில 3 தலைமுறைக்கு தேவையான அளவு சொத்து சேர்த்திருக்காரு. இருந்தாலும் சொந்த ஊர்ல பூர்வீகமாக ஒரு பங்களா இருக்கணும், நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கணும், கடைசி காலத்துல நம்ம அங்கேதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த இடத்தையும் சேர்த்து வாங்குறாரு. அந்த இடம் ஏன் விற்பனைக்கு கம்மியா வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த குடும்ப தலைவர் இறந்து போயிட்டாருங்க. திடீர்னு இறந்து போனதால அந்த குடும்பத்தால அதை தாங்கி கொள்ள முடியாததால அவங்க இவங்கள்ட்ட வித்துட்டு அந்த ஊரை விட்டு அவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க. இவங்களும் சென்னையில தானே இருக்காங்க, அங்க போறதும் வர்றது மட்டும்தான். இடத்தை வாங்கி போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு காவலா இருக்கவர்கிட்ட சொல்லிட்டு அதுல ஏதாவது விவசாயம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மறுபடியும் சென்னைக்கே போயிடுறாரு. கிட்டத்தட்ட இந்த திருநாவுக்கரசு ஒரு 6 மாத காலமாக இவங்க குடும்பமேங்க 6 மாத காலமாக திருச்செந்தூர் பக்கம் போல சென்னையில கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இந்த பையனும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துறான். அதாவது இந்த சஞ்சய் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துறான். சஞ்சய் மற்றும் ஹரிஸ், மாதேஷ் 3 பேர் இருந்தாங்க, ஒன்னா படிக்கிறாங்க. இவங்க இப்படி சேர்ந்துறாங்க. 6 மாதம் கழிச்சு திருச்செந்தூர் சொந்த ஊருக்கு போறாங்க. ஒரு 10 நாள் விடுமுறையில ஜாலியா சொந்த ஊர்ல நேரத்தை செலவிடலாம் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. அப்படி அவர் போய் பார்க்கும்பொழுது இவர் இப்ப 10 ஏக்கர் வாங்கி போட்டுக்காருல,
அதாவது 6 மாத காலம் ஆயிருச்சு, இதுல ஏதாவது விவசாயம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுல எதையுமே பண்ணாம அப்படியே வாழைமரம் வச்சிருக்காங்க, பட்டு போய் கிடக்குது, ஒரு கலையே இல்லாத மாதிரி இருக்குது. ஏப்பா இதை அப்படியே போட்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வீட்டை பாத்துக்கிறவரும், இல்ல முதலாளி இங்க நாங்க வாழை போட்டு பார்த்தோம் வரல, வேற ஏதாவது போடலாமான்னு யோசிக்கிறோம், ஆனா வேலையாட்கள் இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க முதலாளி, சில பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு, ஆனா இடையில ஒரு நாள் அதை நான் அனுபவிச்சேன், நீங்க நேர்ல வரும் பொழுதே இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்த முதலாளியே, அதான் எதுவுமே பண்ணல, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். உடனே இந்த திருநாவுக்கரசும், என்னப்பா சில பல விஷயம் சொல்றீங்களே, என்ன நடக்குது ஏது நடக்குது தெளிவா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல முதலாளி இரவு நேரத்துல தண்ணி பாய்ச்ச போறவங்க திடீர்னு ஏதோ உருவத்தை பார்த்து பயந்து வந்துடுறாங்க, பகல்ல வேலை பார்க்கறவங்களும் திடீர்னு பயந்து அலறாங்க, கத்துறாங்க, என்னன்னு கேட்டா திடீர்னு ஒரு உருவம் வந்தது, திடீர்னு ஒரு உருவம் என்ன தாக்க வந்தது அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. நானும் இதெல்லாம் நம்பல முதலாளி, நானும் இதை முதல்ல நம்பல, அவங்கள கடுமையா திட்டுனேன். ஆனால் ஒரு நாள் இரவு 6 மணிக்கா இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டு வாய்க்கால்ல அந்த தண்ணி சரியா போகுதா அப்படின்னு அதையும் பார்த்துட்டு சரி நம்மளும் போய் பார்ப்போமேட்டு அப்பொழுதுதான் நான் உள்ள போய் பார்த்தேன். உள்ள போகும்பொழுதே அந்த சின்ன வாழை கண்ணெல்லாம் அழகா காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அங்கும் இங்கும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, கற்கள் பொழுது ஆயிருச்சு, இருட்டாயிருச்சு. நான் உள்ள போகும் பொழுதே சின்ன சின்ன வாழைக்கண்ணுகள் தான் நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இரவுக்கே உண்டான அந்த சத்தமும் நிசத்தமும் அந்த பூச்சி சத்தமும் அழகா கேட்டுச்சு முதலாளி. ஆனா அந்த கிணத்து பக்கம் நான் போகும்பொழுதே திடீர்னு அனைத்தும் அப்படியே நிசப்தமா மாறி அப்படியே குளிர் காத்து மாதிரி வந்து அடிச்சிச்சு. நான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று திடுக்கிட்டு, என்ன இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வருதே அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்து திரும்பி பார்த்தேன் முதலாளி. அங்கு நான் பார்த்தது உண்மையா இல்ல என்னோட கற்பனையா இல்ல மனப்பிராந்தியான்னு இன்னைக்கும் தெரியல. நான் பார்க்கும் பொழுது அந்த கிணத்து ஓரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்துல யாரோட உருவமும் எனக்கு தெரியல, ஆனா கருப்பா ஒரு உருவம் அப்படியே கிராஸ் பண்ணி போனதை நான் தத்ரூபமா பார்த்த முதலாளி. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து நான் வேலைக்கு யாரையும் வர சொல்லி கட்டாயப்படுத்துறது இல்லை முதலாளி. அதனாலதான் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இங்க வேலையா இருப்பீங்க, அதனாலதான் தகவல் சொல்ல முடியல. சரி நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த தடவை என்னன்னு தெரியல, 6 மாசம் கழிச்சு வந்துட்டீங்க, அதனாலதான் சரி நேர சொல்லலாம்னு வெயிட் பண்ணி இருந்தேன் முதலாளி அப்படின்னு அங்கு நடந்த விஷயத்த அப்படியே அந்த திருநாவுக்கரசு கிட்ட இவர் சொல்றாருங்க. உடனே இந்த திருநாவுக்கரசும் இந்த மாதிரி விஷயத்திலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவர் தாங்க. இவர் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு தொழில் போட்டி நிறையா இருக்கும், துரோகிகள் நிறையா இருப்பாங்க, எதிரிகள் நிறையா இருப்பாங்க, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சில பல மாந்திரிகர்களை இவர் கைவசம் வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையில் அப்படி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டு நீங்கள் விவசாயம் பார்க்கலாம், அது வரைக்கும் நீங்கள் யாரும் இங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாருங்க இந்த திருநாவுக்கரசும். இதற்கப்புறமா அந்த ஒரு வார காலங்கள் அங்கே தாங்க இருக்கிறாங்க, அந்த பங்களா வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த பங்களா வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அங்கே இருக்க அந்த வேலை எந்த ஒரு மாதிரி பிரச்சனையும் கிடையாது, இவங்க தங்கி இருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டுல எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. அந்த கிராமத்தை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த திருச்செந்தூர் அந்த மெயின் ரோட்ல இருந்து நேர போனோம்னா ஒரு 100 மீட்டர் தூரத்துல தாங்க லெப்ட் ஹேண்ட் சைடு இவருடைய வீடு 3 மாடி பங்களாவா அப்படியே இருக்குங்க. ஜொலிப்பா அப்படியே இரவுல பார்த்தோம்னா அப்படியே பிரம்மாண்டமா இருக்குமாங்க. அப்படி ஒரு பெரிய பங்களாங்க. கிட்டத்தட்ட இவரோட இடம் 25 ஏக்கரும் மற்றும் இவர் வாங்கி போட்டுருக்காரு பாருங்க, அந்த ஒரு 10 ஏக்கரும் அதை அப்படியே சுத்தி இருக்குமாங்க. அந்த சுத்தி இருக்கிறதுல தாங்க நடுவுல அந்த கிராமத்துக்கே வழி போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதற்கு அப்புறம் தாங்க கிராமமே வரும். கிராமத்துல 400ல இருந்து 500 வீடுகள் இருக்கு. இவர் வீடு தாங்க முதல்ல தனியா இருக்கும். அந்த கிராமத்துல அப்படியே ஒரு 500 வீடு அப்படியே சுத்தி இருக்குங்க. கிராமத்துக்குள்ள நிறைய சிறிய சிறிய கோவில்கள் நிறைய இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொஞ்சம் தூரம் போனோம்னா, அந்த கிராமத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போனோம்னா இந்த கிராமத்துக்கு சொந்தமான ஒரு சின்ன சுடலமாடம் கோயில் ஒண்ணு இருக்குங்க. கிராமத்துக்கு வெளியில ஒரு சின்னதா ஒரு சுடலமாடம் கோயில் தாங்க வச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல பழங்காலமா வழிபட்டுக்கிட்டே வர்றாங்க. அவங்க அதை பெருசா யாரும் எடுத்துக்கட்டல, சின்னதா வச்சு வழிபடுறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனா தாங்க அந்த கிராமத்தோட சுடுகாடு இருக்குது. இப்ப இந்த சம்பவத்துக்குள்ள வரலாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. அது 2வது நாள் இரவு. எல்லாரும் இரவு 8-9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்துறாருங்க. இந்த திருநாவுக்கரசு சென்னையில இருந்து தன்னோட கம்பெனி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு படுக்கிறதுக்கு ஒரு 11:30 மணி ஆகுதுங்க. 11 மணிக்கா வந்து படுக்கிறாரு. இவருக்கு தூக்கம் வரல. தன்னோட கிராமத்தை சரி மொட்டை மாடியில இருந்து இந்த கிராமத்தை இரவு நேரத்துல எப்படி இருக்குங்க ரசிக்கலான்ட்டு அப்படியே வெளியில வந்து மொட்டை மாடியில அப்படியே உழவுறாரு. அப்படி அந்த இரவு நேரத்துல இவர் மொட்டை மாடியில இருந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிறிய காட்சியை ஒண்ணு பாக்குறாருங்க. கையில தண்ணி பாட்டில வச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு அந்த மொட்டை மாடியில உலாவி பார்க்கும் பொழுது இவர் வாங்கி போட்டிருக்காரு பாருங்க அந்த 10 ஏக்கர் இடம்.
அந்த இடம் மட்டும் வெட்ட வெளிகளா இந்த வாழைக்கன்றுகள் அங்கொன்று இங்கொன்றுமா அப்படியே கருகனாப்புல கிடக்குது. இவர் உள்ள 25 ஏக்கரும் வாழை தோப்புகளும் தென்னமர காடுகளும் பனைமர காடுகளும் நிறைந்திருக்குது. இந்த சைடு பார்த்தா பச்சை பசையன் இருக்கு, அங்க பொட்டல் காடா இருக்குது, தூரத்துல ஒத்த பனைமரம் ஒன்று நடுவில் தனியா இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஒரு இடிஞ்சு போன அந்த கிணறு இருக்கு. இவரும் யோசிக்கிறாரு, நம்ம இவ்வளவு யோசிச்சோமே, அந்த கிணறை சுத்தம் பண்ணி தண்ணி எடுக்கலாம் நம்ம யோசிக்கலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டே இவர் உள்ள சொல்லிக்கிறாரு, நம்ம தான் இவன்ட்ட பொறுப்பு பூரா கொடுத்துட்டு போயிட்டோமே, இவங்களே ஏதாவது ஒரு முடிவெடுத்து அதை பச்சை பசேல் மாத்துறதுக்கு இவங்களுக்கு தோணலையே, கிராமத்திலே இருக்காங்க, இவங்களுக்கு எந்த அக்கறையும் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு காலையில இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அங்க என்ன காட்சியை இவர் பார்க்கிறாருன்னா, இவர் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து, அதாவது 3வது மாடியிலிருந்து பார்க்கிறாருங்க. இவர் வீட்டுல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல அந்த ரோடு மெயின் ரோட்ல இருந்து கிராமத்துக்கு போகும். அதற்கு அந்த பக்கம் தாங்க இந்த 10 ஏக்கர் இடம் இருக்கு. இங்க இருந்து வேடிக்கை பார்க்கிறாரு. இரவு நேரம் சிறிய நிலா வெளிச்சம். அந்த நிலா வெளிச்சத்துல கிராமத்திலிருந்து ஒரு 10-15 நாய் அப்படியே குலைச்சிக்கிட்டு நேர வருதுங்க. நேர ரோட்ல வருது. இப்ப இந்த நாய் எதற்காக குலைச்சிக்கிட்டு அங்கிருந்து ஓடியாருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்க ஓடியா இருந்த நாய் நேர இவர் வாங்கி போட்டிருந்தார்ல அந்த 10 ஏக்கர் அந்த வாழைத்தோப்புக்குள்ள, அதாவது பயிரிடப்படாத அந்த வாழைத்தோப்புக்குள்ள நேர அந்த ஒத்த பனை மரத்தை நோக்கி போகுதுங்க. போயிட்டு அந்த ஒத்த பனை மரத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்குங்க. அந்த 500 மீட்டர் தூரத்துல இந்த நாய் பூரா நிக்குதுங்க. நின்றுட்டு சத்தமா குலைக்குதுங்க. அந்த நேரத்துல இந்த திருநாவுக்கரசு இந்த விஷயத்தை அப்படியே உன்னிப்பா கவனிக்கிறாரு. இப்ப எதுக்காக இந்த 10 நாயும் ஊருக்குலேருந்து நேர வந்து அதுவும் அந்த வெற்றிடத்தை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்குன்னு இதை உன்னிப்பா அப்படியே கவனிக்கிறாரு. அப்படி அவர் கவனிக்கும் பொழுது தாங்க ஒரு விஷயத்தை இவர் பாக்குறாருங்க. அந்த கிணறுக்கு பக்கத்துல, அதாவதுங்க அந்த கிணறு அந்த மதில் சுவர் ரவுண்டா இருக்கும் பாருங்க, அது அங்கொன்று இங்கொன்றுமா அப்படியே உடஞ்சிருக்குது. அந்த சுவத்துக்கு பக்கத்துல இருந்து அப்படியே ஒரு கருப்பான நிழல் போல ஒரு உருவம் மெதுவா எந்திரிச்சு அப்படியே மெதுவா வருதுங்க. அசால்ட்டா கிட்டத்தட்ட இங்க இருந்து பார்க்கும் பொழுதே அது 6-7 அடி அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு உருவம் அப்படியே நடந்து வர்றதை பார்த்து இவர் அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போய் அப்படியே ஸ்டென் ஆகி போய் நிக்கிறாருங்க. அப்பதாங்க இவர் யோசிக்கிறாரு, சென்னையில நமக்கு அந்த பூஜையெல்லாம் செய்ய வருவாங்க, அவங்கெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்பத்தாயா ஒரு ஆன்மாவை என் வாழ்நாள்ல நேர பார்க்குறேன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அது என்னதான் பண்ணுது அப்படின்னு அந்த நேரத்துலையும் இவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுதுங்க. பக்குன்னு இருக்குதுங்க. அந்த இடமே அப்படியே நிசப்தமா இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலு. ஆனா கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து ஒரு 500-1000 மீட்டர் கிட்ட தூரத்துல தான் இருக்கும். சரி, இங்க எதுவும் பிரச்சனை இல்லை, என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த உருவம் அப்படியே மெதுவா அந்த ஒத்த பனைமரம் இருக்குல்லங்க, அந்த ஒத்த பனைமரத்துல ஒரு கைய அப்படி சாட்சி வச்சுக்கிட்டு அப்படியே இவரை நோக்கி அப்படியே பார்க்கறத இவர் தத்ரூபமா பார்க்கறாரு. அங்கிருந்து பார்க்கறது முழுசா தெரியலைனாலும் அந்த உருவம் அந்த பனைமரத்துல ஒத்த கையை வச்சு சாஞ்சபடியே இந்த வீட்டை பார்த்தபடியே தாங்க இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்குதுங்க அந்த உருவம் இருந்தது. அப்படியே மெல்ல இந்த வீட்டை நோக்கி வர்றதுக்கு பார்க்குதுங்க. ஆனா இங்க இருந்த அந்த 10 நாயும் அப்படியே சடனா வேகமா அந்த உருவத்தை நோக்கி போன அடுத்த செகண்ட் அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து சடார்னு மறையுதுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் அந்த நாய் அங்கு மிங்குமா அப்படியே அளவாஞ்சு குலைச்சிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல அப்படியே போயிட்டு திரும்ப அது மறுபடியும் ஊருக்கா போகுதுங்க அனைத்து நாயும். இந்த விஷயத்தை பார்த்த அந்த திருநாவுக்கரசு அப்படியே மிரட்சி ஆகி போய் அப்படியே திகச்சு போயிறாருங்க. உடனே போன் எடுக்கிறாருங்க. தன்னோட வீட்டுல வேலை பார்க்குற அவருக்கு போனை பண்ணி மேல வர சொல்றாரு. மேல அவர் வர்றாருங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேச வாய் எடுத்தவர் சட்டுன்னு அப்படியே பேசாம அதை விட்டுட்டு, சரிப்பா நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறேன், நான் இந்த விஷயத்துல, அதாவது இந்த வாழைத்தோட்டத்துல அமானுஷ்யமான நிகழ்வுலாம் நடக்குது அப்படின்னு சொன்னதுனால நீங்க இப்ப அந்த தோட்டத்துல எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்ய வேணாம், நான் ஆளை கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வந்து பூஜை முறையெல்லாம் செஞ்சு சரியானதுக்கு அப்புறம் அதை பண்ணலாம், அதனால நான் சொல்ற வரைக்கும் உள்ள யாரும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. சரிப்பா, அந்த இடத்த வச்சிருந்தாங்கல்ல, அவருக்கு ஒரு வீட்டுக்காரர் இருந்தாருல்ல, அவர் எப்படி இறந்தாரு என்ன உனக்கு தெரியாதா? இதே கிராமத்தை சேர்ந்தவங்க தானே, நான் தான் இங்க வரப்போறது கிடையாது, அவர் எப்படிப்பா இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்பதாங்க அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கவர் இந்த திருநாவுக்கரசிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்படி என்ன ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா, ஆமா முதலாளி, அவரு அந்த இடத்தை வாங்கியே அவர் 6 மாத காலங்கள் தான் ஆகுது. ஆமா முதலாளி, அவர் அந்த இடத்தை வாங்கி 6 மாத காலங்கள் தான் ஆகுது. அந்த 6 மாத காலத்திலே இறந்து போயிட்டாரு. அவருக்கு 2 பெண் குழந்தை, கடின உழைப்பாளி. இந்த இடத்தை எப்படியோ பணம் பிரட்டி அவர் வாங்கிட்டாரு. நல்ல விவசாயம் கூட, சொந்தமா எல்லாத்தையுமே பார்க்கலாம் தான் அந்த 10 ஏக்கர் இடத்தை வாங்கினாரு. வாங்கினவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடல்நல குறைவா இருந்தாரு. அப்படியே அந்த கிணத்துக்கரை ஓரமா ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாரும் இல்லாம அப்படியே இறந்து போய் கிடந்தாரு. இவங்க மனைவியும் தன்னோட கணவர் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேரத்துல வந்து பார்க்கும் பொழுதுதாங்க
அவர் இறந்தே 4 மணி நேரமாச்சு முதலாளி. அதற்கப்புறமா தான் பார்த்து கிராமத்தார்கள்லாம் சேர்ந்து அவரை நல்லடக்கம் பண்ணோம். அதற்கப்புறம் அந்த குடும்பத்தார்கள் இந்த இடம் கஷ்டப்பட்டு என் கணவர் வாங்கினாரு, ஆனால் இங்கே இருந்தால் என்னோட கணவர் ஞாபகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விற்றா தான் என் பிள்ளைகளை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தான் இருக்கும் முதலாளி, ஒரு சிறிய நகரம். அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன் முதலாளி இந்த விஷயத்தை இப்போ கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்பொழுது, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவால எதுவும் பாதிப்பாக இருக்குமோ அப்படின்னு நான் கேட்டேன். நான் சில பல மந்திரவாதிகள்லாம் வர வச்சு பூஜை பண்ணுறேன். எனக்கு இப்போ வேலை பொழுதுலாம் அங்கே குறைஞ்சிருச்சு. நான் குடும்பத்தை கொண்டு சென்னையில் விட்டு நேரம் கிடைக்கும் போது நான் கூட்டி கொண்டாந்து இந்த விஷயத்தை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. போனவர் மறுநாள் கிளம்ப ஆயத்தமாகிறாரு. அதற்கு முன்னாலே தன்னோட குடும்பத்தார்களை சேர்ந்த அனைவர்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி அந்த விஷயத்துல சில பல அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது, அங்கு யாரும் பகல் நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயே போக வேணாம் அப்படின்னு தன்னோட மகள்கிட்டையும் மனைவிட்டையும் கட்டாயமா சொல்லிடுறாரு. சரின்னு இவங்களும் மறுபடியும் கேட்கறாங்க. என்ன அப்படி சொல்லும்போது, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, அங்கு யாரும் கண்டிஷனா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரச புரசலா தன்னோட குடும்பத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடுறாருங்க. ஒரு உருவத்தை பார்த்தது மாதிரியும் அங்கே சில பல அமானுஷ்ய விஷயங்கள் நடந்ததாகவும், அதனால அங்கு எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியல, பாலத்தோட்டம் நடத்த முடியல, வேலை பார்க்குறவங்களும் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கப்புறம் இவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் பொழுது மந்திரவாதிகளை கூட்டிட்டு வராங்க. இந்த வீட்டில் பூஜை பண்றாங்க. அந்த இடத்துக்கும் போய் பூஜை முறைகள்லாம் பண்றாங்க. நிறைய பேரை கூட்டிட்டு வர்றாங்க. பணம் தான் கரைத ஒழிய, ஆனா இவர்கள் பிரச்சனை சரியான பாடு கிடையாதுங்க. சரியாகவே இல்லைங்க. 1 மாதம் பார்க்குறாங்க, 2 மாதம் பார்க்குறாங்க, 6 மாதம் கழிச்சு பார்க்குறாங்க. எதை வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு பயிரை வைக்கிறாங்க, எதுவும் விளையல. வேலைக்கு வர்றவங்களும் வரல. மறுபடியும் அந்த விஷயம் அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இவர் என்னடா நமக்கு இருக்க பணபலத்துக்கு எங்கிருந்தோ ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வரமே, ஒன்றும் சரியாகவே இல்லையே அப்படின்னு இவர் யோசிக்கிறதுக்குள்ள இவரோட பையன் சஞ்சயும் காலேஜ் முடிச்சிடான். 2017 காலகட்டம் ஆகுது. அந்த காலகட்டத்தில் தன்னோட நண்பர்களான இந்த மாதேசுங்க, அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன அந்த மாதேசு, இந்த சஞ்சய், மாதேசு, ஹரி 3 பேருமே விடுமுறை விட்டதால தன்னோட சொந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சஞ்சய் அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு தன்னோட கார்ல அந்த கிராமத்துக்கு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்பொழுதே இவர் அப்பா கண்டிஷனா சொல்லிடுறாரு, எப்பா நீங்க பெரிய பசங்களாயிட்டீங்க, வயசு பசங்களாயிட்டீங்கன்ட்டு அந்த ஏரியா பக்கத்து போக வேணாண்டா, இன்னும் சரியாகல, உங்க ஃப்ரெண்டு 2 பேருக்குமே இந்த விஷயத்த சொல்லாத, அப்படியே அவங்க போறதா இருந்தாலும் அங்க கண்டிப்பா கூட்டிட்டு போகாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுறாரு. இதை சரின்னு சொல்லிட்டு தாங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் 2 நாட்கள் ஆகுது. தன்னோட வீட்டை பாத்துக்கிறவர்கிட்ட, அண்ணன் எங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ் செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லண்ணே ரொம்ப நாள் ஆகுது சாப்பிடலாம்னு இருக்கோம், உங்கள்கிட்ட மனப்பூர்வமா சொல்லிட்டேன், இந்த விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வேணாம்னே அப்படின்னு சொல்லும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டு, இந்த வயசுல இல்லாமலா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சமைச்சு கொடுக்குறாருங்க. சமைச்சு கொடுத்துட்டு அவருக்கு தனி வீடு இருக்குங்க. அதே தோட்டத்து வீடுல தனியா அவருக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. இவங்க சிக்கனை சமைச்சுக்கிட்டு மொட்டை மாடியில எடுத்து கொண்டாந்து வச்சு சாப்பிடலாம்னு யோசிக்கும் பொழுது, ஏண்டா உங்க ஊருக்கு வந்துமே வீட்டுல வச்சு தான் சாப்பிடலாமா, அங்க பாடுறா அழகா வாழைத்தோப்பு பக்கத்துல அந்த கிணத்தடி பக்கத்துல நல்ல பொட்டல் மேடு, இப்பொழுதும் சிறிய நிலா வெளிச்சம் இருக்குது, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிடலாம்டா, நல்ல இடமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சஞ்சயி திடீர்னு பதட்டமாயி, அதெல்லாம் வேணாண்டா, அந்த இடத்துக்கு போக வேணாம்னு ஏற்கனவே எங்க அப்பா சொல்லி வச்சிருக்காரு, தயவு செய்து அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதேசும் ஹரிசும் கேட்குறாங்க, என்னடா விஷயம், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவரும் அரசல் புரசலா சொல்றாருங்க, 7-8 வருஷமாச்சுடா அந்த இடத்த நாங்கள் வாங்கி, அந்த இடத்துல எந்த விவசாயம் பண்ணாலும் எதுவும் சரியா வரல, அங்கே சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்கிறதா அப்பா சொன்னாங்க, அதனால எங்களை அந்த பக்கம் போக விட்டதே கிடையாது, நானும் இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டேன், வந்தமா 1 நாள் 2 நாள் தங்கணுமா அப்படின்னு இருப்போமே ஒழிய அந்த பக்கம் போகிறது கிடையாது, ஒரு பக்கம் போய் கோயில், தோட்டம், துறவு அப்படி சுற்றுறதே சரியா இருக்கும், அந்த சைடு காஞ்சி போயிருக்கு, அதனால அந்த பக்கத்து போறது இல்லடா அப்படி சொல்லும்போது இந்த ஹரிசும் மாதேசும் குபீர்னு சிரிச்சுறாங்க. டேய் எந்த காலகட்டத்திலடா இருக்க, இன்னுமாடா அதெல்லாம் நம்புற, இந்த படிப்பு படிச்சுட்டு இன்னுமா நம்புற அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நானும் கிராமத்துல தான் இருந்தேன். மாதேஷ்ட உடனே கேட்கறான், உங்க ஊரும் கிராமம் தானே, உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது, அடே அதெல்லாம் கிடையாதுடா, அதெல்லாம் போக்குறதுக்கு தாண்டா நம்மலாம் படிச்சிருக்கோம், நீ என்னடா இன்னமும் அதே நினைப்புல சுத்திட்டு திரியற அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா எந்த காலமா இருந்தாலும் சில விஷயத்தை நம்பித்தானடா ஆகணும் அப்படின்னு சஞ்சய் எவ்வளவோ சொல்றான். இவங்க 2 பேரும் சஞ்சயோட யூவோல மோதுறாங்க. உனக்கு பயமா இருக்குடா, நீ பயந்தாங்குழிடா, நீ வரமாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் போறோம், நீ வரமாட்ட, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி இவனை ஒரு மாதிரி பேசணும். இவனும் உணர்ச்சி வசப்பட்டு, டேய் நான் வரேன்டா, ஒன்றும் பயம்லாம் இல்லை, எங்க அப்பா சொன்ன மரியாதைக்காண்டி அந்த பக்கம் போகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவங்க 3 பேரும் கையில அந்த வறுத்த சிக்கனை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு கையில மதுப்பாட்டில எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா பக்கம் அப்படியே போறாங்க. அதாவது இந்த வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் தாங்க இருக்கும் அந்த இடம். அந்த இடத்தை இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு இவங்க நேர உட்கார்ந்த இடம் அந்த ஒத்த பனைமரம். அந்த பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இவர்கள் 3 பேருமே அந்த சிக்கன் எடுத்துட்டு சரக்கடிக்க மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரமுங்க இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. என்னடா சஞ்சய், இந்த இடம் அமானுஷ்யமான இடம் சொன்ன, ஒன்னும் அப்படி தெரியலடா, நல்லா தானடா இருக்கு, நீ என்னடா சொல்ற? உடனே சஞ்சயும்,
எங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தாண்டா இந்த ஏரியா பக்கம் வராம இருந்தேன், மற்றபடி எனக்கு எந்த பயமெல்லாம் கிடையாதுடா, சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல மெல்லமா வீசின அந்த தென்றல் காத்து அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு மாறுதுங்க. உடனே ஹரிஸ், டேய் மழை வர போது போல இருக்கடா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே மாதேஷ், டேய் இந்த காலகட்டத்தில் எப்படா மழை வரும், மொட்டை வெயில் அடிக்கிற நேரம்டா, மேலே பாடுறா ஃபுல்லா நட்சத்திரம் இருக்கு, நிலா இருக்கு, எப்படா மழை வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன்டா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு, அது தாண்டா தெரியல அப்படின்னு சொல்லி அந்த காத்து அடிக்கிற அந்த சத்தமும் அப்படியே மெதுவாக குறையுது. அந்த நேரத்தில் அந்த கிணத்தை சுற்றி இருந்துச்சுல அந்த இடத்துல ஒரு செங்கல் அப்படி விழுகிற சத்தம் கேட்குதுங்க. அதை பார்த்து அப்படியே திடுக்கிட்டு 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கு எந்த ஒரு உருவமும் அவர்களுக்கு தென்படலை. மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் அந்த கிணத்து பக்கத்தில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்க உடனே 3 பேரும் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு யாரும் இல்லை. உடனே சஞ்சய் என்ன பண்ணுறான், சரி நான் யாருன்னு அந்த இடத்த போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் எழுந்து போகிறான். இவர்களும் அதை தடுக்கலைங்க. ஏன்னா யாருக்கு 3 பேருக்குமே பயமெல்லாம் கிடையாது. சஞ்சய்க்கு கொஞ்சம் இருந்தது, ஆனா தன்னோட நண்பர்களுக்கு முன்னால தான் அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா பேச்சை மீறி அந்த கிணத்துக்கு பக்கத்துல அந்த கிணத்தை சுத்தி வர்றான். வந்தவன் அந்த கிணத்தை மெதுவா எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்துட்டு இவர்களை பார்த்து திரும்புறான். திரும்பி பார்த்துட்டு, டேய் இங்க எந்த ஒரு விஷயமும் நடக்கலடா, எந்த ஒண்ணும் கிடையாதுடா, ஏதோ ஒண்ணு போயிருக்கு, அதான்டா சத்தம் வருதுன்னு அவன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க சடார்னு எந்திரிச்சுக்கிறாங்க. இவர்கள் சாப்பிட்ட இடத்துல இருந்து அந்த கிணத்தடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி தாங்க இருக்கும். 10ல இருந்து 15 அடி தான் இருக்கும். இங்க இருந்தே கத்துறாங்க, டே சஞ்சய், டே சஞ்சய்ன்னு கத்தும் பொழுது அங்கு நின்ன சஞ்சய்க்கு பின்னால் இருந்து அந்த கிணறு ரவுண்டு இருக்குல்லங்க, அந்த மதில் சுவர் மாதிரி இருக்கும், ஒரு 4 அடி உயரத்துக்கு. அந்த உயரத்துல இருந்து இவர்கள் அப்பா அன்னைக்கு பார்த்தாரு இல்லைங்க ஒரு உருவம், அதே மாதிரி உருவம் அந்த மதில் சுவர்ல இருந்து மெதுவா மேலே எழுந்து வருதுங்க. இவங்க 2 பேரும் தான் பார்க்குறாங்க. சஞ்சய் அதை பார்க்கல. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவர்களுக்கு வாயிலேருந்து வார்த்தையும் வரல. அப்படியே கைகாலெல்லாம் உதறல் எடுக்குது. சஞ்சய் சஞ்சய்ன்னு தான் சொல்கிறாங்க, என்னென்னு அவங்களுக்கு சொல்லவும் முடியல. அந்த உருவத்தை அப்படியே பார்க்குறாங்க. கருப்பான உருவம், கண்ணு மட்டும் தெரியுது. அதை அப்படியே மெல்ல எழுந்து சஞ்சய் பக்கத்தில் வர்றதை மட்டும் கவனிக்கிறாங்க. அந்த நொடி இவர்கள் 2 பேரும் தன்னோட உயிர் நண்பனுக்கு ஏதோ ஆக போகுது மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, டே சஞ்சய் உன் பின்னாடி பாடுறான்னு கத்திட்டு இவங்க 2 பேரும் சஞ்சயை நோக்கி ஓடவும், அதே நேரத்துல அந்த கிராமத்துல ஏற்கனவே நாயெல்லாம் குலைச்சிருச்சுல, அந்த நாய்கள் ஒடியாரவும், இந்த காட்சியெல்லாம் அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமா ஒரு காட்சியா நடக்குதுங்க. இந்த சத்தம் கேட்டு இவர்கள் கத்துற சத்தம், இந்த நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுல, அதாவது அந்த பங்களா வீட்டுல வேலைக்கு இருந்தார் இல்லைங்க, அவர் வேகமா எழுந்து மேல மொட்டை மாடியில போய் நின்று பாக்குறாரு. இவர்கள் 3 பேரும் இங்க இருக்கிறதையும் நாய்கள் 10 இவர்களை சுத்தி குலைக்கிறதையும் பார்த்துட்டு உடனே அங்கிருந்து வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வேகமா வர்றாருங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு வேகமா வர்றாருங்க. வந்தவர் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சஞ்சய் சுயநிலை இல்லாம மயங்கி போய் கிடக்கிறான். இவங்க 2 பேர்ட்டையும் கேட்கும் பொழுது, அண்ணே முதல்ல இந்த இடத்த விட்டு போகும், அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஞ்சயை தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு, நீங்க நடந்து வரீங்களாப்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு 3 பேரும் சஞ்சயை நடுவில் வச்சுக்கிட்டு அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு, அண்ணே நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போக சொல்லிட்டு இவங்க பைக்ல வந்துறாங்க. அந்த இடத்துக்கு வந்து வீட்டுக்கு சேர்ந்துறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததற்கு அப்புறம் அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம இவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவர் உடனடியா சஞ்சயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு முதலுதவி சிகிச்சை நடக்குதுங்க. ஊசி மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் அவராக இல்லைங்க. அதாவது வீட்டில் வேலை செய்கிறவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே சஞ்சயோட அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்து நைட்டு படுத்திருக்கும் பொழுதே அவர்கள் காலையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. வந்து இவர்களை கண்ட மேனிக்கு திட்டுறாங்க. 3 பேரையும் திட்டுறாங்க. சஞ்சயும் சேர்த்து திட்டுறாங்க. ஏன்னா சஞ்சய்க்கு தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் தெரியாது. ஒன்னு அங்கே போக வேணாம் தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆனா சஞ்சயோட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அப்படியே அமைதியா இருக்கான். உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அவன் முகம் மாறுறத பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவரோட அப்பாவுக்கு. 2 நாட்கள் அதே வீட்டுல தாங்க இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாங்க. சஞ்சயோட உடம்புல மாற்றம் வருது. அவரு திடீர்னு கத்துறாருங்க. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. உடனே இவரது ஏற்கனவே பல பூஜைகள்லாம் அந்த இடத்துல பண்ணி பார்த்தாரு. அந்த இடத்த மீட்டு கொண்டு வர முடியல. ஆனா இப்பொழுது தன்னோட பையனோட உடம்புல அந்த ஆன்மா இறங்கி இருக்குமோ அப்படின்னு அச்சப்பட்டு உடனடியா கேரளாவை சேர்ந்த தன்னோட நண்பர் தாங்க ஒரு மந்திரவாதி, கேரளாவை சேர்ந்தவர் இருக்காரு. தன்னோட பிசினஸுக்கு உதவுறவர், கடைக்கெல்லாம் பூஜை போறவர் அவர் தான். அவரை உடனே வர சொல்றாரு. அந்த மந்திரவாதியான இவருடைய நண்பரும் மறுநாளே அந்த இடத்துக்கு வந்துறாருங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரும் சில பல பூஜைகள்லாம் செஞ்சு அந்த வீட்டுலங்க அந்த பையனை முன்னாடி உட்கார வச்சு அவருக்கு விபூதி எல்லாம் போட்டு பூஜை எல்லாம் வச்சு கேட்கும் பொழுது அந்த பையனோட உடம்புல அந்த உருவம் வந்து ஆடுதுங்க. அதாவது 7-8 வருஷமா அங்கு விவசாயமே பண்ண முடியாம வச்சிருந்த அந்த உருவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது யாரு அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்தோட சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாம அந்த கிணத்துக்கு பக்கத்துல இறந்தாரு பாருங்க. அவர்
அவர் வந்து ஆடுறாரு. ஆடி என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த சஞ்சயோட உடம்புல இருந்துட்டு அந்த இடம் என்னோட இடத்த எனக்கிட்டே கொடுத்துரு, நான் இந்த இடத்த உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு உன் மகன் வேணும்னா அந்த இடம் எனக்கு வேணும், நீ கொடுத்துரு, எனக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா இவனோட உடம்புல இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக் ஆகுதுங்க. என்னடா ஒரு ஆன்மா வந்து தன்னோட இடம்னு சொல்லி 10 ஏக்கர் இடத்தை நான் பணம் கொடுத்து வாங்கினதை கேட்குதே, இதெல்லாம் சாத்தியமா இருக்க கூடுமா அப்படின்னு அந்த மந்திரவாதிகிட்ட கேட்கும்போது, இது சின்ன விஷயம் தான், நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ண போறாங்க. பூஜையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா இவரோட மந்திர தந்திர வேலைகள் அங்கு எதுவுமே செல்லுபடி ஆகலைங்க. ஏற்கனவே பல வேலைகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க, அதுவும் செல்லுபடி ஆகல, இதுவும் செல்லுபடி ஆகல. உடனே இந்த திருநாவுக்கரசும், என்னையா நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா இங்க வந்தா மட்டும் எந்த வேலையும் செய்ய மாட்டேதே என்னையா அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க தாயா முதல்ல நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிறைய மந்திர வேலையெல்லாம் கத்துக்கிட்டவர் போலங்க. அதனால அவருக்கு தகுந்த அவர் கும்பிடுற அந்த சாமியெல்லாம் வர வச்சு கேட்கும்போது எந்த சாமியும் எந்த வழியும் சொல்லல. ஆனா ஒரே ஒரு சாமி மட்டும் அவருக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகுது. இந்த ஆன்மாவுக்கு காவலா இங்க இருக்கிற எல்ல தெய்வமே இருக்கு, நீ தயவு செய்து இந்த இடத்தை விட்டு உடனடியா கிளம்பு, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அந்த மந்திரவாதிகிட்டே சொல்லிட்டு போயிருதுங்க. இந்த விஷயத்த அந்த திருநாவுக்கரசிட்ட அந்த மந்திரவாதி சொல்றாரு, யோ பக்கத்துல ஏதாவது ஒரு எல்ல தெய்வம் ஒண்ணு இருக்குதா, அந்த தெய்வத்தை போய் நீ இது வரைக்கும் பாத்திருக்கியா, என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, இங்க இருக்கிற கடும் கோபமான ஒரு எல்ல தெய்வம், என் தெய்வம் இங்க எல்ல தெய்வம் இருக்குன்னு மட்டும்தான் காட்டி கொடுத்துருக்கு, எந்த தெய்வம்னு சொல்லல, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், அந்த தெய்வம் இங்க எதையும் வரவிட மாட்டேங்குது, இப்ப எனக்கும் யாரும் காவலும் கிடையாது, அதனால நான் இந்த இடத்த விட்டு போயிருவேன், அந்த எல்ல தெய்வத்தை போய் பாரு, பார்த்துட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணலாம்னு எனக்கு போன் பண்ணி கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரும் அந்த வேலையாட்களை சொல்லி இங்கு எந்த எல்ல தெய்வம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா என்னையா சொல்றீங்க, நம்ம சுடலமாட சாமி பக்கத்திலே சுடுகாடுக்கு பக்கத்துல இருக்காரு, இப்ப நம்ம இடத்துக்கு பக்கம்னா அந்த சுடலமாட சாமி தாயா, அதற்கப்புறம் தாயா ஊருக்குள்ள இருக்க அனைத்து தெய்வமும் பக்கத்துல இருக்கிறது நம்ம எல்ல தெய்வம் சுடலமாடம் தானே, அங்கு போய் தாயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் நேர மறுநாள் குடும்பத்தோட அந்த வீட்டுல இருக்கிறவரையும் சேர்த்து அனைவருமா சுடலமாடம் கோயிலுக்கு போறாங்க. அது ஒரு சின்ன கோவில் தாங்க. அந்த கோயிலுக்கு ஊருக்குள்ள இருந்தா பூசாரி வரணும், வெள்ளி செவ்வா வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்படி யாராவது முன்கூட்டியே சாமி கும்பிட வரதா பூசாரிக்கு தகவல் சொல்லிடணும், அப்புறமா அவர் வருவார், வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடுவாங்க. இவங்க நேர போறாங்க, பூசாரிக்கு தகவல் சொல்லிட்டாங்க, அந்த பூசாரி வர்றாரு, பூஜையெல்லாம் வச்சு தீபாராதனை எல்லாம் காட்டி சாமி கும்பிடுறாங்க. இவங்களுக்கும் என்ன பண்றது தெரியல, அந்த பூசாரிக்கும் என்ன பண்றது தெரியாதுங்க. அது வருஷத்துக்கு ஒரு டைம் அங்க திருவிழா நடக்கும்போது தான் அந்த பூசாரி சாமி ஆடி அங்க படையெல்லாம் போடுறதா வழக்கம் அந்த பையன் சொன்னாரு. அதை வச்சு நான் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவர் சாமி ஆடி இந்த குறி சொல்ற பழக்கம்லாம் இருக்குது. இவர் மற்ற நேரத்துல வந்து பூஜையை மட்டும் பண்ணிட்டு போவாரு. அது மாதிரி தாங்க அன்னைக்கும் பூஜை நடக்குது. அந்த பூஜை நடக்கும் பொழுதே அந்த பூசாரி மேல அருள் வந்து ஆறாருங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடுறவர் அந்த நேரத்துல அருள் வந்து ஆடி இவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு, டேய் இப்ப எதுக்குடா இங்க வந்திருக்க, என்ன விஷயம்டா, எதுக்காக வந்திருக்க, உனக்கு பிரச்சனை இன்னும் வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஆமா சாமின்ட்டு இந்த திருநாவுக்கரசு அப்படியே நின்றுகிட்டு அந்த சாமியை கும்பிடுறாரு. என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்ல சாமி இந்த இடத்த வாங்கினதுல இருந்து எனக்கு பிரச்சனை, இப்ப என் பையனோட உடம்புலையும் அந்த ஆன்மா வந்திருக்கதா சொல்றாங்க, இதை நீங்க சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த சுடலமாடன்ட்ட கேட்கும் பொழுது, இப்ப எதுக்குப்பா எனக்கிட்ட வந்திருக்க, இவ்வளவு காலமா என்ன நீ பார்த்ததே கிடையாது, என்ன நம்பினதே கிடையாது, எப்பொழுதோ வந்து கடமைக்கு சாமி கும்பிடுவ, உனக்கு அவளை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ வெளியில இருந்து மந்திரவாதிகளும் பல ஆட்களையும் கூட்டி வந்துதான் பார்த்த, இவனை பார்க்க நீ வரலையே, அதாவது நீ என்ன பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்கிறாருங்க அந்த பூசாரி சாமியாடி. உடனே இவரும், ஐயா உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி கதறாரு. உடனே அந்த பூசாரியும் சாமி ஆடியபடி உடனே இந்த பையனோட முகத்துல விபூதியை போட்டு, சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்கும்பொழுது, ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அந்த பையன், எனக்கு என் இடத்த கொடுங்க அது போதும் அப்படின்னு அவன் சொல்லும்போது இந்த சுடலமாடன் சிரிச்சுக்கிட்டே, டேய் அந்த இடத்த வாங்கி இனி என்ன நீ பண்ண போற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த திருநாவுக்கரசு பக்கம் திரும்பின அந்த பூசாரி, சரிப்பா நீ போய் சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு அந்த இடத்துல அப்படியே சாமி மலையேறிடுதுங்க. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. பூசாரி எழுப்பி கேட்கும்போது, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அதை நான் சொன்னேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்ன பண்றது எனக்கு தெரியாது, அவர் கையை விரிச்சிட்டாரு. இவருக்கு உச்சக்கட்ட பயமாயிருச்சு, என்னடா சுடலமாடம் வந்து சொல்லிட்டு நீ போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு, கையை விரிச்சிட்டாரு. அங்கிருந்து உடனே போன் பண்றாருங்க அந்த கேரளா மந்திரவாதிக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு அனைத்து விஷயத்தை சொன்னோன்னே அந்த விஷயத்தை கேட்ட அந்த மந்திரவாதி, சுடலமாடனுக்கு தேவையான படையில போட்டு அனைவருக்கும் பிரசாதமா அதை கொடு, இதை நீ மறைக்க வேணாம், உன் பையனோட உடம்புல வந்திருக்கிறதெல்லாம் நீ மறைக்க வேணாம், எப்படியும் ஆல்ரெடி நீ பெரிய வீடுங்கிறதுனால கிராமத்துல நேரம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கெல்லாம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 நாட்கள்லேங்க அந்த சுடலமாடன் கோயிலுக்கு திருவிழா நடத்துற மாதிரியே அவர் பெரிய படையல் போட்டு கிடாயெல்லாம் வெட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பூஜையில் படையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த படையலுக்கு முன்னாடி அதே பூசாரி மேல அருள் வந்து, என்னப்பா வேணும் மறுபடியும் என்ன கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவர் காலிலே விழுந்துறாருங்க. விழுந்து ஆடும் பொழுது அப்பொழுது அந்த சுடலமாடனை ஆடினவர், நீ இது வரைக்கும் என்ன மதிச்சதே கிடையாதே, நீ என்ன கண்டுகிட்டதே இல்லையப்பா, இப்ப நீ படையல போட்டு பட்டச்சாரம் கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா ஆடுறாருங்க. இவர் ஆடின ஆட்டத்துல அந்த திருநாவுக்கரசு அப்படியே மிரண்டு போயிறாருங்க. அந்த இடத்துல
இடத்துல அந்த பூசாரி ஆடின ஆட்டத்தை அப்படியே சுடலமாட நேரம் வந்து பேசுறது மாதிரி அவருக்கு தோணுது. இவ்வளவு காலங்கள் எவ்வளவு ஆணவத்துல நம்ம இருந்திருக்கோம். ஊரா மந்திரவாதி தந்திரவாதி பெரிய பெரிய கோயிலுக்கா போயிருக்கோம். பக்கத்துல இருந்த இந்த சுடலமாட அப்பனை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னா அந்த இடத்துல வெக்கி தலை குனிஞ்சு அப்படியே மன்றாடி அப்படியே அவரோட காலில் விழுகிறாருங்க. ஐயா, என் கண்ணை திறந்துட்ட, இப்ப நீ தான் எனக்கு கதி. அதுக்கப்புறம் அந்த சுடலமாட எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, என் பிள்ளைய நான் கைவிட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு புத்தி புகட்டணும் அப்படின்னு தாண்டா என் சுடுகாட்டு எல்லையில வேற ஒரு மந்திரவாதியோ இல்ல வேற தெய்வங்களோ வந்து என் இடத்துல இருந்து ஒரு புல் பூண்ட கூட புடிங்கிட்டு போக முடியாது. எனக்கு தெரியாம என்னோட சுடுகாட்டு எல்லையில உருபிடி சாம்பலை கூட அள்ளிட்டு போக விட மாட்டேன். நீ என்னடானா மந்திரவாதி தந்திரவாதி மற்றும் பல சாமியாரு தெய்வங்கள் எல்லாம் கொட்டி கொண்டு வந்து உன்னோட இடத்தை காப்பாத்துறதுக்காக நீ செஞ்ச வேலையெல்லாம் இங்கிருந்தே நான் பார்த்தேன். எல்லாருக்கும் நான் வேலையை காட்டினேன். நீ என்னைக்கிடா எனக்கிட்ட வருவ நீனா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு. இது போதும் உனக்கு. அப்படியே சடார்னு அவரோட மகன் பக்கம் திரும்புறாருங்க. அதாவது அந்த சஞ்சய் உடம்புல இருக்க அந்த ஆன்மா பக்கம் திரும்பி கேட்கும் பொழுது அந்த ஆன்மா மறுபடியும் பயந்தபடியே, எனக்கு என்னோட இடத்த கொடுங்கய்யா போதும் சொல்லிட்டு இந்த சுடலமாடன் சிரிச்சுக்கிட்டு, உனக்கு உன்னோட இடம் தான் வேணுமா இல்ல இந்த இடத்தை விட்டு உனக்கு மோட்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஞ்சய் அதற்கு மேல எதையும் பேசாம கண்ணீர் மல்க அப்படியே அந்த சுடலமாடம் ஆடுறவரை அந்த இடத்துல நின்னபடியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சுடலமாடம் ஆடினவர் இவரை கூப்பிட்டு இவர் காதல ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு ஊரார நோக்கி கையை காட்டுறாரு. அப்பொழுது அங்கு ஏற்கனவே இறந்து போனார்ல அவரோட குடும்பமும் அங்கு வந்திருக்குங்க. இவங்க தகவல் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்தை பார்த்தோன்னே இந்த சஞ்சய் ஓடி போய் அவங்க காலை விழுந்து அழுகிறான். அவங்க குடும்பத்தை பார்த்தோன்னே அவங்க மனைவி 2 பெண் குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க. அப்படியே நேர இந்த சஞ்சய் போனவர் அவங்க காலில் விழுந்து அப்படியே கதறி கதறி அழுகிறான். உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுக. அவங்க குடும்பமும் இவர்களை பார்த்து அழுக. அதே நேரத்தில் இந்த திருநாவுக்கரசும் இந்த காட்சியை பார்க்கும்போது அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா தன்னோட பையனோட உடம்புல இருந்தாலும் தன்னோட குடும்பத்து மேல எவ்வளவு பாசமாக இருந்திருப்பாரு. அந்த காட்சியை பார்க்கும்பொழுது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் அது தோணுது. இந்த சுடலமான அவர் காதல என்ன ஒரு விஷயத்த சொன்னாருன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. இங்கு வேலை பார்த்தவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொண்டாந்து அந்த சுடலமாட ஆறாறு வருங்க பூசாரி கையில கொடுக்க, அந்த பூசாரி நேர எடுத்துட்டு போயிட்டு சஞ்சய் கையில கொடுத்துட்டு, இந்த மண்ணுக்கு தானே ஆசைப்பட்ட, இந்தாடா உன் மண்ணு அப்படின்னு அவர் கையில கொடுத்துட்டு, உனக்கு மோட்சத்தை கொடுத்து அனுப்புறேன், நீ நல்லபடியா போயிட்டு வா, உன் குடும்பம் இங்கு சீரும் சிறப்புமா இருக்கும், அதுக்கு இந்த சுடலமாடன் துணையா இருப்பான்டா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அந்த சஞ்சய் கையெடுத்து கும்பிட்டவன் அப்படியே சரிஞ்சு அந்த இடத்துல விழுகிறான். அடுத்த செகண்ட் அந்த பூசாரியும் சாமி வந்து ஆடினவர் மலையேறாரு. மலையேறினோடனே குடும்பமே சேர்ந்து அப்படியே சுடலமாடன் கோயில விழுந்து வணங்கிட்டு அதற்கப்புறம் அப்படியே இந்த திருநாவுக்கரசு அந்த கோயில ஒரு வாக்க கொடுக்குறாருங்க. இந்த குடும்பத்தை, அதாவது இந்த 2 பெண் குழந்தையும் அந்த தாயையும் நான் கடைசி வரையும் விட மாட்டேன், இவங்களுக்கு தேவையான வசதிகளை நான் பண்ணி கொடுக்குறேன், நான் பாத்துக்கிறேன்னு சத்திய வாக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த சிறிய கோவிலா இருந்த அந்த சுடலமாடன் கோயில கொஞ்சம் பெருசா கட்டுறாருங்க. வருஷம் திருவிழா நடக்கும். அது இல்லாம இவரு அந்த திருவிழாவுக்கெல்லாம் இடையில இந்த மாதிரி பூஜை போட்டு அதையே ஒரு திருவிழா மாதிரி அந்த கிராமத்தாரர் முன்னிலையில செலிப்ரேஷனா கொண்டாடுறதா வழக்கம். அது 2017 காலகட்டத்திலிருந்து இன்னும் தொடருதுனே, நானும் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இந்த சம்பவத்தை சொன்ன அந்த மாதேஸ்வரனுக்கு, அதாவது அவருடைய முழு பெயர் மாதேஸ்வரன் சுருகி சொன்னேன், அந்த மாதேஸ்வரனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த சம்பவத்துல அந்த தொழிலதிபரோட பேர், அதாவது தொழிலதிபரோட பேரை திருநாவுக்கரசன் சொன்னலங்க, அவரோட பேரையும் அவருடைய மகனோட பேரை மட்டும் சொல்ல வேணாம்னு சொன்னதுனால இந்த 2 பேரையும் நான் மாத்தி சொல்லியிருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நண்பர்களே, இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.